SBI கிரெடிட் கார்டில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான செட்டிங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். SBI கிரெடிட் கார்டு மட்டும் இல்லை, எந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி செட்டிங்கை பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப். என்ன செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணது போக மீதம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணி வைக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 1 lakh வந்து கிரெடிட் லிமிட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 20,000 30,000 தான் மந்த்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மிச்ச அமௌண்ட்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 70,000 80,000 வந்து பிளாக் பண்ணி வச்சுறது சேஃப். ஏன் இந்த செட்டிங்கை பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டு ஒரு வேளை ஹேக் பண்ணப்பட்டுச்சு அல்லது நீங்களே ஏமாந்து யாருக்கிட்டையாவது ஓடிபி சொல்கிறது மாதிரி ஆயிடுச்சு, உங்களுடைய கிரெடிட் கார்டு திருடு போயிடுச்சு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் உங்களுடைய முழு கிரெடிட் லிமிட்டையுமே வந்து நீங்கள் இழக்கிறதுலேருந்து அல்லது திருட்டு போகிறதுலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங். இந்த செட்டிங்கை நீங்கள் SBI கிரெடிட் கார்டுக்கான மொபைல் ஆப்பில் இருந்தும் பண்ணிக்கலாம், வெப்சைட்ல இருந்தும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் மொபைல் ஆப்பில் இருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய SBI கிரெடிட் கார்டுக்கான நெட் பேங்கிங் நீங்கள் சைன் அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்பில் லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்னும் நீங்கள் சைன் அப் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கார்டோடைய எக்ஸ்பைரி நம்பர், OTP இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். சைன் அப் பண்ணுறதுக்கு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மேனேஜ் கார்டு யூசேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. SBIயில் மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து மேனேஜ் கார்டு டிரான்சாக்ஷன், மேனேஜ் டோக்கனைஸ்டு டிரான்சாக்ஷன், அப்புறம் வந்து மேனேஜ் ஓவர் லிமிட்டட் டிரான்சாக்ஷன், அப்புறம் வந்து மேனேஜ் UPI டிரான்சாக்ஷன். ஸோ உங்களுக்கு எதில் வந்து இந்த யூசேஜை பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷன் டைப்லையுமே இதை பண்ணிக்கிறது சேஃப். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சாதாரணமாக ஆன்லைன்லேயும் மெர்ச்சன்ட்லேயும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அந்த டிரான்சாக்ஷன் டைப்பை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேனேஜ் கார்டு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டொமஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுறதோ அல்லது ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறதோ. இன்டர்நேஷ்னல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நீங்கள் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, அங்கே தேவைப்படும் அப்படின்னா மட்டும் ஆன் பண்ணி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது டேரெக்டாக நம்ம அந்த மெர்ச்சன்ட்ஸில் போய் ஸ்வைப் பண்ணுறது, அது வந்து டொமஸ்டிக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் தேவைப்பட்டுச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்டாக்ட்லெஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஏடிஎம்மும் அதே மாதிரி தான். ஏன்னா கிரெடிட் கார்டை வச்சு நம்ம வந்து கேஷ் எடுக்கிறதில்ல, ஸோ அதையும் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். கீழே செட் யுவர் ஸ்பெண்ட் லிமிட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதுதான் முக்கியம். இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து டொமஸ்டிக் மட்டும்தான் பண்ண போகிறேன், இன்டர்நேஷ்னல் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால. உங்களுக்கு இன்டர்நேஷ்னலும் வேணும் அப்படின்னா டொமஸ்டிக்லேயும் பண்ணிவிட்டு அதே செட்டிங் தான் இன்டர்நேஷ்னலுக்கும், அதையும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எவ்ரி மந்த் வந்து ஒரு 5,000 ரூபா தான் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை இங்கே செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல் டிரான்சாக்ஷன்லையும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கான்டாக்ட்லெஸ் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் காட்டல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏடிஎம்மும். ஸோ இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த செட்டிங் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அந்த பில்லிங் பீரியடுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்க இந்த லிமிட்டை தாண்டி ₹1 கூட வந்து டிரான்சாக்ஷன் ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு இதை விட அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து இந்த செட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ எல்லாருமே இந்த செட்டிங்கை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ஸோ இதே ஆப்ஷன் தான் மற்ற டிரான்சாக்ஷன் டைப்புக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.